கதைகள் நிறைந்து வசந்தங்கள் ஆரம்பிக்க சினி சமூகத்தின் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சின்ன மருமகள் சீரியல் நடிகை ஸ்வேதா அவங்களுடைய கணவர் ஆதி அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் வெளிவந்துட்டு இருக்கு. அவர் ஏமாத்திட்டாரு அப்படின்னு மாறி மாறி ஒவ்வொரு பிரபலங்களும் சொல்லிட்டு இருக்க நிலையில அவரே ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அவரும் அவரோட தரப்புல இருந்து பல உண்மையை சொல்லியிருக்காரு. அவரோட தரப்புல இருந்து தாமரை அவங்களுடைய செயினை நான் விற்கவெல்லாம் கிடையாது, நானும் தாமரையும் சேர்ந்துதான் மணி நீடு இருக்குன்னு அந்த செயினை வச்சோம், ஆளுக்கு பாதி பாதி அமௌண்ட் வச்சோம், ப்ரமோஷன் பண்ணதுல எனக்கு காசு வந்துச்சு, அதுல நான் செயினை திருப்புனேன், தாமரை என்கிட்டயே இருக்கட்டும்னு சொன்னாங்க, செயினை திருப்பி கையில வச்சிருந்தேன், அவங்க அந்த பாதி பணத்தை கொடுக்கவே இல்லை. அப்புறம் கோவா போனோம், அங்க எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு, அவங்க அங்க போய் கெசினே விளையாடி நிறையவே காசை லாஸ் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா என் பேக்ல இருந்து யாரோ நகையை எடுத்துட்டாங்க, அந்த நகையை அவங்க குடும்பத்துல நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க தான் யாரோ எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு பண கஷ்டம் வந்துச்சு, சொல்ல போனா அவங்களுக்கு மணி நீடு இருந்துச்சு, அதனாலதான் என்கிட்ட அவங்க பேசினாங்க. நிறைய ப்ரமோஷன்ஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன், அந்த சமயத்துல அவங்களுக்கு ப்ரமோஷன்னால என்னன்னே தெரியாது, அது எல்லாத்துக்கும் நான் தான் சப்போர்ட் பண்ணேன், நான் ப்ரமோஷன்ல சப்போர்ட் பண்ணதுனாலதான் அவங்களுக்கு நிறைய மணி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த ஆதி வெளிப்படையா பேசியிருக்காரு. அதே போல என்னோட உழைப்புல தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். டிடிஎஃப் அவர் கூட ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதாவது அவர் என்கிட்ட ப்ரமோஷன் கேட்டாரு, ஒரு பிராண்டுக்கு பண்ண சொல்லி கேட்டாரு, அதுல அவங்க அதிகமா பேசியிருக்காங்க, அதுல நடந்த பிரச்சனைக்காக என்ன தேவையில்லாம இழுத்து விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே போல டிடிஎஃப்பும் என்ன வச்சு வீடியோ போடுறதுக்கு ரீசன் லாஸ்டா அவருக்கு எந்த ஒரு வீடியோவுமே ஓடவே கிடையாது. இப்ப லாஸ்டா போட்டிருக்க வீடியோ பாருங்க, 4 lakhsக்கு மேல ஓடி இருக்கு, என்ன வச்சு எல்லாரும் பிசினஸ் பண்றாங்க, இதுதான் உண்மை, இந்த பிரச்சனைய வச்சு ஒவ்வொருத்தருமே ஏமாத்திட்டேன் பெரிய பிரச்சனைய பண்றாங்க, எல்லாரும் எனக்கு ஆப்போசிட்டா மாறிக்கிறாங்க, இதுக்கு நான் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதே போல எல்லாரும் என்ன வச்சு சம்பாதிக்கிறாங்க, பிசினஸா பாக்குறாங்க, என்ன வச்சு அவங்க ஃபேம் ஆகணும்னு நினைக்கிறாங்க, என்ன பத்தி வீடியோ போட்டு அவங்களுக்கு வியூஸ் போது அதுல கோடி கோடியா பணம் வரும், 80,000க்கு மேல 1,00,000க்கு மேல பணம் வரும், அதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு ஆதி இந்த வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. அதாவது அவரோட கருத்தை சொல்லி இருக்காரு. சமூக வலைதளங்கள்ல இவர் மேல பல குற்றச்சாட்டுகள், அதுவும் ஸ்வேதாவோட கணவர்னு அவங்களோட பெயரை சொல்லியே இவரோட பெயரை சொல்லி அவ்வளவு தூரம் நிறைய விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸ்வேதாவும் இவர் பல சீட்டெல்லாம் பண்ணியிருக்காரு, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் மோசமா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. சொல்ல போனா அவங்களே ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க, ஸ்வேதா மேலதான் தப்புன்னு நினைச்சாங்க, கடைசியில ஆதி அவரை பத்தி உண்மை முகம்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் வெளியாகிறது ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மையாலுமே இவர் குற்றவாளியா இல்லை இவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை தவறுன்னு சொல்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் போக போக தான் தெரியும். இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.